இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியோட எலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்தியாவில் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி எலெக்ஷன் தாங்க. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 8ஆம் தேதி 2020 வந்து நடந்தது. இப்போ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வந்துட்டு ஒரு பெரும்பான்மையாக வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டெல்லியில் வந்துட்டு மொத்தமே ஒரு 70 சீட்ஸ் தான் இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 62 சீட்டு வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி வின் பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் உள்ள ஒரு 8 சீட்டை வந்துட்டு பிஜேபி வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 பார்ட்டியுமே சேர்ந்துட்டு ஒரு 92% ஓட்டை வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. ரிமைனிங் உள்ள ஒரு 8% தான் வந்துட்டு காங்கிரஸ் மற்ற கட்சிகள் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இதை வச்சே நமக்கு தெரியும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் பிஜேபியும் வந்துட்டு டெல்லியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பர்சன்டேஜாக வந்துட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 53.57% வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா 38.51% வந்துட்டு லாஸ்ட் எலெக்ஷனில் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ 2 பார்ட்டிக்கு இடையில தான் வந்துட்டு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் பிஜேபி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருப்போம். ஆனால் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் டெல்லியில். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் தான் கண்டிப்பாக வந்துட்டு ரூலிங் பார்ட்டியாக டெல்லியில் வருவோம். எங்களுடைய வேட்பாளர் தான் வந்துட்டு சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. நாங்கள் இப்போ எப்போயுமே வந்துட்டு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அங்கே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஸோ நாங்கள் தான் வந்துட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி சைட்லேருந்து சொல்லப்படுது. தற்போதைய ஆம் ஆத்மி பார்ட்டியிலேருந்து சிஎம் வந்துட்டு அதிசி அவங்க தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு சில ரீசன்னால் வந்துட்டு அவர்னால் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார் தன்னுடைய பதவியை வந்துட்டு. லாஸ்ட்டாக வந்து செப்டம்பர் 2024 வந்துட்டு அவர் தன்னுடைய பதவியை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதிசி அவங்க தான் வந்துட்டு டெல்லியோட சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஆம் ஆத்மி பார்ட்டி 2 தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியா பிளாக்கில் வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டியும் இருந்தாங்க. இது இல்லாமல் மற்ற கட்சிகளும் இருந்தாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ராங்கு அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி தான். ஸோ அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் எல்லாம் அலையன்ஸாக வச்சு டெல்லி எலெக்ஷனை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டியோட சீஃப் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு நாங்கள் இந்த தடவை தனிச்சு தான் நிற்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அதனால் வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ், பிஜேபி இவங்க எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக நின்று தான் வந்துட்டு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எலெக்ஷன் டேட் வந்துட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மக்கள் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்துட்டு எந்த கட்சி அங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற பொறுத்து தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்துட்டு ஏன்னா காங்கிரஸையும் நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. அவங்க கூட ஒரு பெரிய ஜம்ப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக விழுகலை. அதனால் இந்த டைம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் வந்துட்டு அவங்க இந்த தடவை ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லோவாக தான் இருந்தது. சடனாக அவங்க ஒரு ரூலிங் பார்ட்டியாக வந்துட்டு பஞ்சாபில் ஆனாங்க. ஸோ அது மாதிரியே வந்துட்டு காங்கிரஸ் பார்ட்டிக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. பிஜேபியும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு ரூலிங் பார்ட்டியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எலெக்ஷனை பொறுத்தவரை எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம பாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டியும் பிஜேபியும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2 பார்ட்டிக்கு வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த பார்ட்டி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த பார்ட்டி வின் பண்ணும் டெல்லியில் அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். நன்றி.